அவன் உங்க மேல சந்தேகப்பட்டு அரவிந்த் சார் எப்படிப்பட்டவர்னு உனக்கு ப்ரூவ் பண்ற. நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் அங்க இருக்கும்போது கண்டிப்பா அரவிந்த் உன்னை பார்க்கறதுக்கு அங்க வருவாருன்னு என்ன கூப்பிட்டாரு. ஓ, நீங்க போய் காத்துட்டு இருந்தீங்களா? இல்ல, நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொன்னேன். அரவிந்த் சார் பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவர் போனீங்களா இல்லையா? போனேன். போனீங்களா? நாம ஒன்று செய்யலாம். இது வரைக்கும் நாம செஞ்ச டிராமாவெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். அதான் நல்லது. பட்ட அவமானம்லாம் போதும் ப்ளீஸ். ஐயோ சார், இது பாருங்க, ஏஆர்எஸ் சொன்னார்னு முதல்ல ஒரு நாள் வேவ் பார்க்க வந்தீங்க, அப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேட்டீங்க. மறுபடியும் அதே தப்பு, அதே சாரி. எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். இனிமே வேண்டாம். ஐயோ அரவிந்த் சார், நான் என்ன பண்ண? கண்ணன் தான். கண்ணா யாருங்க? கண்ணா யாருங்க எனக்கு? நீங்க தான் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் தான் அவனை தெரியும். யார் வேணா என்ன சந்தேகப்படலாம், நீங்க என்ன சந்தேகப்படலாமா சொல்லுங்க? ஐயோ, நீங்க அப்படிப்பட்டவர் இல்லன்னு ப்ரூவ் பண்ண தான் நான் அங்க போனேன். யாருக்காகவும் என்ன நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அத முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ நீங்க தானே சொன்னீங்க சில நேரங்கள்ல நம்ம அடுத்தவங்களுக்காகவும் வாழ வேண்டியிருக்குன்னு. அடுத்தவங்களுக்காக வாழலாம், ஆனா ஃப்ரெண்டை நம்பணும், இன்சல்ட் பண்ணக்கூடாது. என்ன ருக்மணி இது? உங்களுக்காக வேலையை விட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னால தாங்க முடியல. நீங்க நம்பலைன்னா எப்படி இது? அரவிந்த் சார், எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் பேச தெரியாது. ஆனா நான் சொல்றதெல்லாம் இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் கண்ணன் கிட்ட சண்டை போட்டுதான் இங்க வந்தேன். அவர் உங்க மேல சந்தேகப்பட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அடிச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் இனிமே அவர் கூட பேசுவேன். இது நான் அவருக்கு மட்டும் கொடுக்கிற தண்டனை இல்லை, எனக்கும் சேர்த்துதான். ப்ளீஸ் அரவிந்த் சார், இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவலா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க சொல்றீங்களேன்னு. இது பாருங்க, இன்னொரு வாட்டி சந்தேகப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவேன். கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்போ சரி. தேங்க்யூ சார். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, அப்பா தேட போறாரு. நான் வரேன். ஹலோ ராமச்சந்திரன். ஹலோ, வாங்க. வணக்கம் முரளி. பக்கத்துல ஒரு சைட்டுக்கு போயிருந்தேன். பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் ஃப்ரெண்ட் ராஜா. ஹலோ சார். என்னோட பிசினஸ் பார்ட்னர். அப்படியா? உட்கார். முரளி, திருவான்மையூர் பக்கத்தில் பீச் ஓரமாக ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. பார்ட்டி ஜென்னுன பார்ட்டி வில்லங்கதுல்ல, அதோட டாக்குமெண்ட் தான் இருக்கு. பார்ட்டி 60 லட்ச ரூபா சொல்றாரு. முன்ன பின்ன பேசிக்கலாம். ஏதாவது பார்ட்டி தான் சொல்ல. ஏன் இந்த பிசினஸ் நீயே பண்ணலாமே? எங்ககிட்ட பெருசா எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை சார். அதான் உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிசினஸ் முடிக்கலான்னு பார்க்குறோம். நீங்க சொல்றத பார்த்தா ஃபார்ம் ஹவுஸ் ஒரு நல்ல ஏரியாவில் தான் இருக்கு. இதை வைக்கிறதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்படவோ காத்திருக்க வேண்டிய அவசியமோ இல்லை. நல்ல பார்ட்டிங்க நிறைய வருவாங்க. சார், இந்த புரோக்கர் தொழிலே ஆடு புலி ஆட்டம் மாதிரி. விற்கிறவனும் புலி, வாங்குறவனும் புலி. 2 பேருமே உஷாரா இருப்பாங்க, இருக்கணும். ஏன்னா அவன் இடத்த தரான், இவன் பணத்தை தரான். இடையில பணமும் இல்லாம இடமும் இல்லாம தரகு தொழில் பார்க்குறோம் பாருங்க, நாம தான் ஆடுங்க. ஆடுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து புளியம் படக்கணும்னா நமக்குள்ள ஒத்துமை இருக்கணும். முரளி, இப்போ நீ என்ன சொன்னால் நான் கேட்குறோம். ஏன்னா நான் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த இடத்த கொஞ்சம் சீக்கிரம் வைத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஓகே முரளி, நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம். விலை சரியாக அமைஞ்சு முடிஞ்சுன்னா வர கமிஷனை 3 பிரிச்சுக்கலாம். கமிஷனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இடத்த முடிப்போம். சரி முரளி, அப்போ கிளம்புறோம். போலாமா சார்? வரேன் முரளி. வாங்க. வரோம் சார். ராஜா, என்னப்பா என்னப்பா லேட்டு? லேட் ஆயிடுச்சுப்பா. சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டு படுத்துக்கோங்க. ராஜா, என்னப்பா? கொஞ்சம் இங்கே வாயேன்.
என்னப்பா அது? பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நகையை அடமானம் வச்சு 1 மாசம் ஆறுதோனோ பணத்தை கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. 10,000 ரூபா கட்டணும். என்ன பண்ண போற? கட்டிடலாம். எப்படி? இது முதல் மாச தவணை தான்ப்பா. இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள கட்டிடலாம். அதான் எப்படின்னு கேட்குறேன். அந்த இடத்த இன்னும் 10 நாள்ல பிசினஸ் பண்ணிடுவேன். அது விஷயமா தான் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு வரேன். ராஜா, நம்ம அவசரத்துக்கு எதுவுமே நடக்காது. புரியுறதா? இந்தா என்னப்பா அது? நோட்டீஸ் வந்ததுமே பேங்க்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணி வந்துட்டேன். நாளை காலையில் போய் கட்டிடு. என்னப்பா அது? இன்னும் 10 நாள்ல பிசினஸ் ஆயிடும்னு சொல்றேன்ல. சரி, அப்புறம் நீ இதை திருப்பி கொடுத்துரு. ஆனா முதல்ல நாளைக்கு இது கொண்டு போய் கட்டு. அப்பா, உங்க மருந்து மாத்திரைக்காக வச்சிருக்கிற எமர்ஜென்சி கேஷ். ம்ஹும். எனக்கு மருந்தை விட மானந்தான்ப்பா முக்கியம். இந்த புடி. அமௌண்ட் எவ்வளோ செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருப்பா. நான் வந்து பேசிக்கிறேன். ஓகே, வச்சிரு. வணக்கம் முரளி. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஹலோ சார். பரவாயில்லையே, எப்படியும் 1 வாரம் ஆகும்னு நினைச்சேன். சொன்ன மறுநாளே ஃபோன் பண்ணிட்டேன். நல்ல பார்ட்டி ஒருத்தர் இருக்காரு, பெரிய பிஸ்னஸ் மேன். லேண்டு விஷயத்தில் நான் தான் அவருக்கு எல்லாமே ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபார்ம் ஹவுஸை பற்றி சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. 10 மணிக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு. அப்போ நேராச்சு நினைக்கிறேன். கிளம்ப வேண்டியதான். போலாம். போலாமா? வாங்க. எழுமலை சார். ஐயா இருக்காரா? ஐயா மேலே இருக்காங்க சார். கூப்பிடு. நீங்கள் உட்காருங்க சார், கூப்பிட்றேன். உட்காருங்க சார். உட்காருங்க சார். நிலவரம் ரொம்ப மோசமாயிடுச்சு. சார், உங்களை என்னப்பா? பார்க்கறதுக்கு ரியல் எஸ்டேட்காரங்க வந்திருக்காங்க. வரேன். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் முரளி. வணக்கம் சார். வணக்கம். ஆ ராஜா, நீங்க எப்போ வந்தீங்க? எல்லாரும் ஒன்னா தான் சார் வந்தோம். சார், ராஜாவை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் என் ரிலேஷன்ப்பா. என் சம்பந்தி வழி சொந்தம். ரொம்ப நல்லதா போச்சு. நான் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று விலைக்கு வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது சார் மூலமா வந்ததுதான். ஆஹா, அந்த இடம் உங்களுதா ராஜா? இல்ல சார், சார், அது அந்த இடத்தோட ஓனர் வேற. என்கிட்ட அதை வித்து கொடுக்க சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். வித்து கொடுக்கணுமா? என்ன ராஜா? ஆமா சார், இவரும் எங்களை மாதிரி புரோக்கர் தான். ராஜா, இப்போ நீங்க புரோக்கர் தொழிலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா சார். ஆ, ராஜா, ஒரு நிமிஷம் மேல வாங்க. வாங்க. போயிட்டோங்க சார். உட்காருங்க ராஜா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். என்ன ராஜா, நீங்க உங்க ஜாப் போனதை பத்தி என் பொண்ணு என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. சரி, உங்க படிப்புக்கு ஏத்த ஏதாவது நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சார் இந்த தொழிலை பத்தி எல்லாருமே தப்பா பேசுறீங்க? 2 பேருக்கு இடையில பாலமா இருக்கேன், அதானே அர்த்தம்? புரோக்கர் தொழில் நல்ல தொழிலா? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு இது அந்நியமா படல? ஏன்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா என் கம்பெனில ஒரு நல்ல போஸ்ட் போட்டு கொடுத்துருப்பேனே. சாரி சார், சொந்தக்காரங்களோட கம்பெனில வேலை பார்க்கறது இல்லைன்னு ஒரு சின்ன பாலிசி வச்சிருக்கேன் சார். அப்படி வேலை பார்க்கறதா இருந்தா எங்க மாமனார் கடையே இருக்கே. அதுக்காக இப்படி ஒரு பிசினஸ் பண்றது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நிச்சயமா இல்ல சார்.
இன்னொருத்தருக்கு பயன்படுற மாதிரி இருக்கிற எந்த தொழிலுமே நல்ல தொழில்னு நான் நினைக்கிறேன் சார். என்னுடைய பார்வைக்கு இந்த தொழில் கேவலமா தெரியல சார். இன்னும் சொல்ல போனா இந்த தொழில் மேல எனக்கு ஒரு தனி மதிப்பே இருக்கு. இப்போ கூட நான் ஒரு ரிலேட்டிவா உங்களை பார்க்க வரல, ஒரு தரமுள்ள தரகங்கிற நம்பிக்கையில தான் உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க வந்து இடத்த பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் ரேட்டை பேசி இடத்த முடிச்சிடலாம். சாரி ராஜா, எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேவைதான். ஆனா அத சொந்தக்காரங்க மூலமா வாங்குறதுக்கு எனக்கு உறுத்தலா இருக்கு. சரிங்க சார், அதுக்கு மேல உங்க இஷ்டம். அப்ப நான் கிளம்புறேன். ராஜா, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. என்னோட சங்கடத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். வாங்க. கரெக்டாக முடிஞ்சிடும்ல? போலாமா? என்ன சார் போகலான்னு சொல்லுங்க. சார் என்ன சொன்னாரு? இருங்க, நான் சார்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார், இடத்த பார்க்க போலாமா? முரளி, எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட நான் சொல்லிட்டேன். அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு. கிளம்பலாம். வாங்க. பத்து நான் கடைக்கு கிளம்புறேன்டி. காஃபி உண்டா? இது வரேன். இந்தாங்கோ. வணக்கம் சம்பந்தி. வாங்கோ வாங்கோ வாங்கோ. நமஸ்காரம், உட்காருங்க. ஆ. சௌக்கியமா இருக்கல? நல்லா இருக்கேன். பத்து, யார் வந்திருக்கா பாரு? வாங்க வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நன்னா இருக்கேன். அப்புறம் போன்ல தான் பேசுறேன். நேர பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இங்க மட்டும் என்ன, அதே கதை தானே. நீங்களும் பிஸியா தான் இருக்கீங்க. வாங்க. வாமா, நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு. வணக்கம்மா. பத்து, சம்மந்திக்கு காஃபி ஒன்று சொல்லு. இத கொண்டு வரேம்மா. அப்புறம் என்ன விஷயம் சம்மந்தி? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்படியா? யாரு? ஆமா, ஏன் ஆத்துக்காரரா? பின்ன இந்த வீட்டுக்கு அவர் ஒருத்தர் தானே மாப்பிள்ள. சரி, விஷயத்தை சொல்லுங்க. ராஜா வந்திருந்தாரு. ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று விலைக்கு வருது, அது விஷயமா என்ன வந்து பார்த்தாரு. அப்பதான் அவர் புரோக்கர் தொழில் பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது. என் பொண்ணு கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை அவருக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுட்டு அதில் போயின்னு இருக்கார். அதில் நம்ம யாரும் தலையிட முடியாதோ இல்லையோ? இருக்க வேண்டியதுதான். அதுக்காக யார் என்ன தொழில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் ஷாக் ஆயிட்டேன். நீங்க ரோஷக்காரராச்சே, உங்க மாப்பிள்ளையை எப்படி நீங்க இப்படி கவனிக்காம விட்டீங்கன்னு கோபம் கூட வந்தது. மூளையும் மூலதனமும் இல்லாதவங்க செய்யற தொழில் தான் இந்த புரோக்கர் தொழில். நம்ம ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தர் இந்த லைன்ல வந்தது என்னால ஜீர்ணிக்கவே முடியல சம்பந்தி. நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல. அவருக்கு உதவி செய்ய பல விதத்தில் முயற்சி பண்ணோம். அவர் தான் தன்மானம் பார்த்துட்டு எங்களை புறக்கணிக்கிறார். அவர் அப்படித்தாம்மா இருப்பாரு. நாம தான் அவருக்கு எடுத்து சொல்லி யதார்த்தத்தை புரிய வைக்கணும். அவருக்கு வேலை போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட கம்பெனிலே அவருக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துருப்பேனே. சம்மந்தி, இப்ப என்னையே எடுத்துக்கங்க. என் மாப்பிளைய 50% ஷேர் ஹோல்டர் ஆக்கி என் கம்பெனில ஈக்குவல் பார்ட்னரா ஆக்கியிருக்கேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் என்கிட்ட பங்கு கேட்கறதுக்கு முன்னாடி நானே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப என் கம்பெனியோட எக்கனாமிக் கிராஃப் குறைஞ்சா நான் தான் அவரை கேள்வி கேட்பேன். குதிரை தொலைறதுக்கு முன்னாடியே லாயத்துல கட்டுறது தான் புத்திசாலித்தனம். வந்த விஷயத்தை விட்டு ஏன் புராணத்தையே பேசிட்டு இருக்கான் பாருங்க. சம்பந்தி, இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. நாளைக்கே அவரை என் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. இல்ல
அவர் விருப்பப்படுற தொழிலை செய்யறதுக்கு தொகையை கொடுத்து உதவி பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த மனுஷனோட வீம்புக்கு முன்னாடி நம்மளால போராட முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. அவரோட தலைவிதி எப்படியோ அப்படி நடக்கட்டும். என்னம்மா பேசுற? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு யாருமா? கம்பெனியோட எம்டிமா. அவகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழ்க்கையை தூக்கி விட்டுருக்கா. நீ என்னடா இப்படி பேசுறியம்மா? தப்புமா, ரொம்ப தப்பு. இத பாருங்க, எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு தெரியும். ஆடு நனையறதுன்னு ஓனை அழுவுதா? நீங்க என் அண்ணாவை தூக்கி வச்சுருக்கல. எங்க அப்பா எங்க அண்ணாவை அப்படி வளர்த்திருக்காரு. நீங்க ஒண்ணு சும்மா தூக்கி கொடுத்தல.